முதலமைச்சர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஓட்டத்தை தொடக்கி வைத்து அவரும் பங்கேற்றிருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஓட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜயும் பங்கேற்றிருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? சென்னை காமராஜர் சாலையிலிருந்து அண்ணா நீதிகள் அருகே குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் குறிப்பாக சர்வதேசிய போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் என்பது முதலமைச்சர் தற்பொழுது துவங்கி வைத்து இந்த ஓட்டத்தில் முதலமைச்சரும் பங்கேற்றிருக்கிறார். உடன் அமைச்சர்களும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக சர்வதேசிய போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற பெயரில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் விளையாட்டு சமூக மாற்றத்திற்கான சரியான கருவியாக இதை பார்ப்பதாகவும் இளைஞர்கள் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பாதையில் எடுத்து செல்வதற்காகவும் ஆரோக்கியமான வாழ்வு முறையை ஊக்குவிக்கவும் மூலமாக சமுதாயத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது எடுத்துக்காட்டாக வருவதாகவும் இதன் காரணமாக போதையில்லா தமிழகம் என்ற உரிய இலக்கை அடையும் வகையில் தூய்மையான நேர்மையான மற்றும் அறநெறி சார்ந்த விளையாட்டு கலாச்சாரத்தை கொண்டு செல்வதற்காக தமிழ்நாடு அரசு உறுதியேற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று இது குறித்தான விழிப்புணர்வு பாடலை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் அதே போல இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் என பொதுமக்கள் ஆர்வத்துடன் இந்த ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் போதையில்லா தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த முன்னெடுப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு பொறுப்பேற்ற உடனேயே போதை பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொடர்ந்து அமைச்சர்களும் முதலமைச்சரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது சார்ந்து ஏற்கனவே விளையாட்டை அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் விளையாட்டின் மூலமாக தான் போதைப் பொருளை நடமாட்டத்தை தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்க முடியும் என்பதற்காக இந்த ஓட்டத்தை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் மெரினா காமராஜர் சாலையிலிருந்து ஓட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தீவுத்திரை வரையிலும் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் இதில் பங்கேற்று ஏற்கனவே முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இளைஞர்களும் அதே போல அமைச்சர்கள் தற்பொழுது இந்த விழிப்புணர்வு தொடங்கியிருக்கிறது. இறுதியாக இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் முதலமைச்சர் கையெழுத்திடக்கூடிய நிகழ்வும் தொடங்குகிறது. அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் அனைவருமே இந்த ஓட்டத்தில் கலந்து கையெழுத்திடுவதற்காகவும் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு போதையில்லா மாநிலமாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தற்பொழுது விழிப்புணர்வு ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்து தற்பொழுது விழிப்புணர்வு ஓட்டத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்து பங்கேற்று வருகிறார். பொதுமக்கள் எவ்வளவு பேர் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன நந்தினி? வணக்கம். ஸ்டார்ட் ரன் என்ற விழிப்புணர்வு ஓட்டம் தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஓட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக சென்னை காமராஜர் சாலை அண்ணா நினைவிடம் அருகில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கையொப்பமிட்டு தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற பெயரில் போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசு விளையாட்டை சமூக மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த கருவியாக கருதி செயல்பட்டு வருகிறது. இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான பாதையில் செலுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதன் மூலம் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க
நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே போதையில்லா தமிழகம் என்ற உயரிய இலக்கை அடைக்கக்கூடிய வகையில் தூய்மையான, நேர்மையான, அறநெறி சார்ந்த விளையாட்டு கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று இது தொடர்பான விழிப்புணர்வு பாடலை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிட்ட நிலையில் தற்போது அந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து தற்போது அந்த ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று புசி ஆனந்த், மரிய வில்சன், குமார் வெங்கடரமணன் உள்ளிட்ட அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையை சார்பான அனைத்து அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அந்த விழிப்புணர்வு ஓட்டம் என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கான விழிப்புணர்வு ஓட்டமாக இந்த ஓட்டம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஓட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சருடன் விளையாட்டு வீரர்கள் ஆர்வமாக ஓடக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஆகிய இடத்தில் முதல் கையெழுத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என எழுதி கையொப்பமிட்ட அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெறக்கூடிய ஓட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் இளைஞர்களுடன் சேர்ந்து பங்கேற்று தற்போது ஓடக்கூடிய அந்த நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் காமராஜர் சாலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை இந்த ஓட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தமிழ்நாடு அரசின் தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற உடனேயே 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடி தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளும் மூடப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் கலாச்சார தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் பல்வேறு முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான இன்று இந்த ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு ஓட்டம் என்பது தற்போது நடைபெறுகிறது. முதலமைச்சரும் இதில் பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சர் இளைஞர்களுடன் ஓடக்கூடிய வகையில் அது மேலும் இளைஞர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் என்றதன் கருதிதான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் இளைஞர்களுடன் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதற்கு முன்னதாக உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில்தான் ஏற்கனவே இது தொடர்பான விழிப்புணர்வு பாடல் என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகி இருக்கிறது. அந்த பாடலிலும் கூட போதைப் பொருளை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான அந்த பாடல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் மாரத்தானில் மக்களுடன் இணைந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பங்கேற்றிருக்கிறார். இதில் விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள், ஏராளமான பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெறக்கூடிய ஓட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் பங்கேற்று ஓடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில்தான் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழியை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தொடர்ச்சியாக அந்த ஓட்டத்தில் பங்கேற்றார். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்றக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு ஓட்டம் என்பது அரசு சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் பங்கேற்று இளைஞர்களுடன் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சருடன் செல்ஃபி எடுப்பதற்காகவும் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட ஏராளமான அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். மெரினா சாலை முழுவதுமாகவே பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. நந்தினி, பங்கேற்பாளர்களுக்கு ஏற்றவாறு குடிநீர் வசதி, மருத்துவ வசதி அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள் என்ன நந்தினி? நிச்சயமாக இதில் ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைவர்களுக்கும் கைவிசிறி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கிலோமீட்டர் தொலைவிற்கும் குடிநீர், அதே போன்று எனர்ஜி ட்ரிங்க் உள்ளிட்டவற்றும் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. யாரேனும் மயக்கமடைந்து விடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக
கட்டுப்பாடுகள், காவல்துறை கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடந்துவிடாமல் தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மெரினா கடற்கரை சாலையில் குவிந்திருக்கிறார்கள். எந்த ஒரு கட்டுப்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஓட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் போக்குவரத்து என்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மொத்தமாக சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஓட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஓட்டம் நடந்து முடிந்த பிறகு வழக்கமான போக்குவரத்து என்பது தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரம் வரை இந்த ஓட்டம் என்பது நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு பிறகாக வழக்கமான போக்குவரத்து என்பது வழங்கப்படக்கூடிய வகையில் அந்த திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து இளைஞர்களுடன் பங்கேற்றிருக்கிறார். இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அவர்களுடன் அமைச்சர்கள், அதே போன்று தலைமைச் செயலாளர், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.